எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி கூட மார்கனோட 25ஆம் நாளை முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா? ஆமாம் வந்துருச்சா? ஆமாம் வரலையா? இம்தியாஸுங்க இம்தியாஸ் கேளுங்க. ஆமாம் என்ன வச்சுருந்தாங்க சார்? அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா பூந்த வேண்டும் அமீனா பூந்த வீடும் உருப்படியாதுன்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரெண்டில் வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமாம் வந்துருச்சாப்பா? கொண்டு வந்துருங்கப்பா. சார் கேட்டதை ஒட்டி அப்படி மாலை போட்டுடலாம். ஸோ அப்படி தான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து வித்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திருமணம். அதாவது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டிங்க? இலக்கணப்படி இத்து வரணும். அதான் சார் எனக்கு வந்து நீங்களா இருக்கீங்களா சார்? எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்கள் சார். டாக்டர் அருண் பிரபு வந்து இங்கே சார். எஸ் சார். தம்பி நான் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எப்பவுமே வந்து கதாநாயகங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. ஸோ அதில் வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா இல்லை உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்லை இருக்கு தம்பி, ரொமான்ஸ்லாம் பண்ணுறேன். ரொமான்ஸ் இல்லை சார், நீங்கள் எல்லா பக்கம் ரொமான்ஸ் தான் சார் பண்ணுறீங்க. தம்பி ஏங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. இப்போ தான் ஸ்லோவாக டேரக்ட் ஓப்பன் ஆகுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்தில் வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டால் அது வேற கேரக்டர். இப்போ டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்தில்? உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமாக சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்தில் 2 சாங் ரிலீஸ் பண்ணுறோம். நான் டபுள்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலாக இல்லை மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டால் உங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்லை அப்படி இல்லைப்பா. நான் தப்பாக நினச்சிட்டேன் உங்களை. சாரி. இப்படி தான் கேட்டீங்கல்ல? சரி ஓகே. நான் என்னமோ என் மைண்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. சாரிப்பா. நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்லப்பா. விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கியிருக்காரு. ஸோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பண்ணியா? ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடல தான் தம்பி கருப்புப்பா. ஸோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்க எஸ்ஏசி தான். ஆமா. ஸோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. சார் அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க. நான் நேருமே பதில் சொல்றேன் ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்ல விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா. நான் புரோக்கர். ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேற சார். நான் புரோக்கர் தானே. நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலா அதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டா சொல்ல அந்த விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கங்க, வெளியே சொல்லுறாரு. ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே. பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பெல்லாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க. பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படி ஆயிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன். ஆக்சுவலாக ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில். இதனால அது ஆயிடாது. நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நீங்கள் கழட்டி பாருங்கள், வேறு லெவலில் ஆயிடுவீங்க. சூப்பராக இருக்குது. விஜய் சார் பிரதான வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் வந்துட்டுருக்கு. மதம் சார்ந்து தான் வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது. அரசியல் படம் சொல்லி சொல்கிறாரு. இதில் எந்த அரசியல் வந்து பேசுகிறாரு? சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்கிறாரு சார். அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா, இல்லை கிறிஸ்டினுக்கு எதிராக இருக்குமா, யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமாக இருக்குமா? என்ன மாதிரி அரசியலை பேச போகுது? மக்களோட அரசியல் பேசுகிறாங்க சார். ஆக்சுவலாக நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கும். நீங்கள் மேபி அருண் பிரபு கரெக்டாக சொல்வார் அதுக்கு. சார் விஜய் சார் இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து படம் 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் வந்து பராசக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சரி ஓகே. இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம். நீங்க சோகமாவே இருக்காதீங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஓகே சார். உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க தம்பி, நல்லா இருக்கும்.
சரிங்க சார். இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பேண்டர்னா உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போகிறீங்க? இல்லை உண்மை சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால் என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிருக்கேன். இது வந்து எந்த படமே சார் முழு முதல் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு அது சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டார் சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டார் சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. அதான் விஜயானந்த் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்தில் நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்கு, முகம் தெரிஞ்ச இதாக இருக்கீங்க. 50வது படத்தில் எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்தில் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு யார் வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷனில் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன சார்? என்ன? ஆமாம் சார். இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலாக அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவனில் பண்ணியிருக்கிறேன், எமனில் பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில். இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க, கோடியில் ஒருவனில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் அவர் கேமரா வச்சிருக்கிறாரு. ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்குது சார். நம்மளாம் நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கோம்ல, நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க, நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளால் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால் ஏன் கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்தந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். விஜயாண்டி சார் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 25 படம் இதுக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம். ஸோ பெரிய லெவலில் மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. உங்களோட மியூசிக் இப்போ ரீசெண்டாக கூட மதகதராஜா படம் அவ்வளோ பெரிய பிரேக் பண்ணுச்சு. தேங்க்யூ சார். ஸோ திருப்பி மியூசிக்கில் ஃபோக்கஸ் இருக்குமா, என்ன படம் அடுத்து கமிட் பண்ணும் சார். நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில். நான் அதனால மியூசிக்கில் கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர், எனக்கு நீங்கள் காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். அப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன், அங்கே இருக்குன்னு சரியாக உங்களை நான் நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரம் ஜான்லேருந்து இந்த சக்தி திருமகன் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ், அதர் ஹீரோஸோட படம், அதர் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நான் வேலை வச்சு கொடுக்கலாம் பிளான் பண்ணுறேன் சார். சரி சரி, இந்த படத்தில் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எப்போவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக விட்டீங்க டேரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி, ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆகிடுமோ, கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோயின் தாண்டி நீங்கள் ஏதாவது டென்ஷன் ஆகிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அருட்பிரபு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் பிரபு, என்னாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீடமாக இருந்தார்? கம்ப்ளீட்டாக நம்ம கால் தாங்க, உங்களோட தான். ஆமாம். அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயால் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில் ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டாக இருக்கும். இன்னும் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமாக வச்சு தான் மியூசிக் பண்ணுறேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல எப்படி உங்களுக்கு மக்காயாலா, கூலி வரும்போது அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பாக வரும். மெனி ஹாப்பி தேங்க்யூ சார். பர்த்டே பாய் விஜய். தேங்க்யூ. சக்தின்னு ஒரு இல்லை, வெற்றியின் திருமணம் கண்டிப்பாக வருவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த 2 சாங்ஸில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹீட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக தெரியறது. சரிங்க சார். சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சரிங்க சார். வாட் கேன் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்?
ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டே பண்ணணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேறு படம், அருமையாக வந்துருச்சு. ஒரு பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமாக வந்து இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேறு எந்த காரணமும் இல்லை சார். அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் எனக்கு. லீவ் விட்றாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விட்றாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு? இல்லையா? விட சொல்லலாம்ல சார்? சரி, ஸ்கூலில் கொண்டாடணுமா? சரி, ஓகே. அருண் சார், நீங்கள் இந்த சமூக அரசியலுங்கிறது வேற, ஓட்டு அரசியலுங்கிறது வேற. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்துக்கு போராடுவாங்க, பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க சார். சார் இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும். இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க, அதனால் வர முடியல சார். அதை கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம். மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகை சந்திரசேகர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது. ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவிலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, உங்கள் ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி, என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும்போதும் வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார். கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான. ஹீரோயின் மேடம், ஒரு கொஸ்டின். திருப்தி உங்கள் பேர்? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளோ லெவலில் திருப்தியாக இருந்தது? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் திருப்தினா சாட்டிஸ்ஃபைட், எந்த லெவலுக்கு இருந்தது? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, this is the first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great passionate people. So yeah, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. டைரக்டர் சார், சார் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சார் போட்டு காட்டினீங்களா? அதாவது முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், போட்டு காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னார்? கண்டிப்பாக இனிமேல் தான் சார் போட்டு காமிக்கணும். ஃபைனல் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு, மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டு காமிக்கலாம் சார்.